ஹாய், இந்த வீடியோவில் தமிழ் மொழியை பற்றி பார்க்கலாம். மொழியில் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இலக்கியம், இன்னொன்று இலக்கணம். இலக்கியம் வந்து இலக்கு கூட்டல் இயம்னு பிரிக்கலாம். இதில் வந்து செய்யுள், உரைநடை, நாடகம் எல்லாம் வரும். அடுத்து இலக்கணம். இலக்கணம் வந்து மொழியை தெளிவுற பேசுகிறதுக்கு உதவுறது தான் வந்து இலக்கணம். இலக்கணத்தை வந்து 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து வந்து 2 இருக்குது. முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து 12 + மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30 வந்து முதல் எழுத்து. சார்பெழுத்து வந்து 10. உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அந்த 10 வந்து சார்பெழுத்து. அளபெடைங்கிறது வந்து நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேர் வந்து அளபெடை. அதில் ஃபஸ்ட்டு வந்து உயிரிழபெடை. உயிரிழபெடைங்கிறது வந்து மொத்தம் 3 இருக்குது. செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபெடை. ஒற்றளபெடைங்கிறது வந்து 11 இருக்குது. இது வந்து ஒற்றளபெடை. செய்யுளிசை அளபெடை, செய்யுளில் வந்து ஒரு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக பண்ணுறது தான் வந்து செய்யுளிசை அளபெடை. இதில் வந்து நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் குறில் வந்து வரும். ஆ, ஓங்கிறது வந்து வரும். அடுத்து இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை வந்து செய்யுளில் ஓசை குறையாத போதும் அதனுடைய இனிய ஓசைக்காண்டி குறில் நெடிலாக அளபெடுத்து வர்றது தான் வந்து இன்னிசை அளபெடை. இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கெடுப்பது ஊம், எடுப்பது ஊம், இது வந்து இன்னிசை அளபெடை. அடுத்து சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை வந்து பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறி வர்றது. எடுத்துக்காட்டு வந்து உரண செய்யி, அது வந்து சொல்லிசை அளபெடை. தேங்க்யூ.